ஹாய் விவோஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 உடைய ப்ரோமோ பார்த்து தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளி பண்டிகைக்கு வந்து எல்லாரும் பலகாரம் சுட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அரசி வந்து மயிலுக்கிட்ட கேட்குறாங்க, தீபாவளிக்கு வந்து நீங்கள் படத்துக்கெல்லாம் வந்து போயிருக்கீங்களானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மயில் சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு தடவை வந்து நான் போயிருக்கேன், அப்போ வந்து 2010 வருஷம், அப்போ நான் வந்து 10வது படிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே மீனா வந்து கேட்குறாங்க, அப்படி பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து 30 வயசு ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே மயில் இல்லை நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன், அப்போ வந்து எனக்கு வந்து 2010 வருஷத்தில் வந்து நான் வந்து 5வது படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சமாளிச்சிடுறாங்க ஒரு வழியாக. மயில் வந்து எல்லாருக்கிட்டையும் சமாளிக்கிறதுல வந்து சரணா வந்து மறைஞ்சிடன்னு கேட்டுட்டு இருக்காருங்க. மயில் மேலே வந்து சந்தேகம் வந்துருச்சு அவருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து மயிலுக்கிட்ட வந்து சரவணன் கேட்குறாரு, உன் ஆதார் கார்டு எங்கன்னு அப்படின்னு. அதுக்கு மயில் சொல்கிறாங்க, தலைக்கு மேலே வேலை இருக்குது, அதை நான் வந்து உங்களுக்கு அப்புறம் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி சரவணங்கிட்டையும் சமாளிச்சுட்டு போகிறாங்க மயில். அடுத்த நாள் வந்து சரணா வந்து கடைக்கு போகிறாருங்க. அங்கே போய் வந்து மயிலோட அப்பா கிட்ட வந்து சொல்கிறாரு, மாமா மயிலை வந்து நான் வந்து சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கு மயிலோட ஆதார் கார்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டை வந்து கேட்டு வாங்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போய் வந்து தனியாக வந்து அது பார்த்துட்டு ரொம்பவும் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா மயில் வந்து தன்னோட வந்து மூத்தவன் சொல்லி ஷாக் ஆகி அப்படியே அழுக வந்துடுது அவருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சரவணா என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியலிங்க. அது வெயிட் பண்ணி நம்ம அடுத்த எபிசோட்ல அதை பார்க்கலாம். ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.